வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, மலையாள சினிமால இந்த வருஷம் வெளியான தையல் மிஷின் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கவான ஹாரர் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படம் தமிழ்லயும் இருக்கு. முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். நம்ம ஹீரோ ஒரு போலீஸ் ஆபீசரா இருப்பாரு. டிரான்ஸ்பர் கிடைச்சு புதுசா ஒரு ஊருக்கு வந்திருக்காரு. இப்ப இருக்கிறதுக்காக ஒரு வீட்டை இவர் பாக்குறாரு. அந்த வீட்டுல ஏற்கனவே ஒரு தையல் மிஷின் இருக்கு. அந்த தையல் மிஷின்னால இவருக்கு நிறைய பிரச்சனை வருது. அது என்னன்னா, அந்த தையல் மிஷின்ல ஒரு பேய் இருக்கு. அந்த பேயினால இவரோட ஃபேமிலி கஷ்டப்படுறாங்க. எதனால அந்த பேய் இவங்களை டார்ச்சர் பண்ணுது, அந்த பேயோட பிளாஷ்பேக் என்ன, அந்த பேய் அந்த வீட்டை விட்டு இவர் போக வச்சாரா இல்லையான்னு சொல்றதுதான் படத்தோட மீதி கதையா இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சின்ன படம் தான், நான் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாவே சொல்றேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் பண்ணுங்க. உங்களை மாதிரி நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கப்படும். சரி, மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு வீட்டை காட்டுறாங்க. இந்த வீட்டுல தான் பேய் நடமாட்டம் இருக்கு போல. இங்க இருக்க ஃபேமிலியால இந்த இடத்துல இருக்க முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால இங்க இருந்து காலி பண்ணிட்டு போயிடலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்போ ஒரு பாட்டி கார்ல ஏறதுக்காக வராங்க. அப்பன்னு பார்த்து உள்ள மிஷின் ஆட்டோமேட்டிக்கா ஓடுற மாதிரி சவுண்ட் கேக்குது. இத பாக்குற இந்த பாட்டிக்கு ரொம்ப பயமா இருக்கு. சீக்கிரமா கிளம்பணும் அப்படின்ற மாதிரி ஏறி இங்க இருந்து கிளம்புறாங்க. அப்படியே கேமரா இருக்கு பாத்தீங்களா, இந்த வீட்டுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்கு. பர்டிகுலர் ரூம்ல வந்து ஒரு தையல் மிஷின் இருக்கு. அந்த தையல் மிஷின் ஆட்டோமேட்டிக்கா ஒர்க்கிங்ல இருக்குன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. பேய் நடமாட்டம் இருக்குன்றத காமிச்சு இங்கதான் தையல் மிஷின் அப்படின்ற மாதிரி டைட்டில போடுறாங்க. இப்ப வேற ஊர்ல இருக்க ஒரு ஸ்டேஷனை காட்டுறாங்க. கஞ்சாவெல்லாம் சப்ளை பண்ற ஒரு 3-4 ஆட்கள் மாட்டியிருக்காங்க. அதாவது இவங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சப்ளை பண்ணுவாங்க போல, அப்படி மாட்டிருக்காங்க. இன்ஸ்பெக்டருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்ன ஏதுன்ற மாதிரி இவங்க கிட்ட விசாரணை பண்றாரு. இவங்களை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில ஒரு வேலை பண்றாங்க. இது மூலியமா கொஞ்சம் கமிஷன் கிடைக்கும்ன்றதுக்காக இந்த வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க. சரிடா, உங்களை விடுறேன்னு வச்சுக்கோ, நீங்க இதுக்கப்புறம் இதை பண்ண மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. சார், அப்படி உத்தரவாதம்லாம் தர முடியாது சார். ஏன்னா இதுல 4 காசு கிடைக்குது, அதுக்காக தான் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கோம். நீங்க இவ்வளவு சொல்றதுனால நிறுத்துறத பத்தி யோசிக்க வேணா செய்யறோன்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே அதெல்லாம் கேட்கிறாரு, பெருசா கோவப்பட மாட்டாரு. சரி, இந்த வாட்டி நான் விடுறேன், இதுக்கப்புறம் பண்ணாம இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசி அனுப்பி விடுறாரு. இப்ப மத்தவங்க கவனிக்கிறாங்கல்ல, என்ன சார் நீங்க பாட்டுக்கு அனுப்பி விட்டுட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. இவனுங்களை சொல்லி என்ன பண்றது, இவனுங்களுக்கு மேல இருக்கவன நம்ம பிடிக்கணும், அவனுங்களை நம்மளால பிடிக்க முடியல, இவனுங்களை அடிச்சு ஒரு பிரயோஜனமும் கிடையாது, அதனால தான் விட்டுட்டேன். இதை தாண்டி எனக்கு டிரான்ஸ்பர் கிடைச்சிருக்கு, வேற ஊருக்கு போற நேரத்துல எதுக்கு இவனுங்களை போட்டு அடிச்சுக்கிட்டு, அதுக்காக தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சார், டிரான்ஸ்பர் கிடைச்சிருச்சா அப்படின்ற மாதிரி ஆளுங்களும் ஆச்சரியமா கேட்கறாங்க. இவருமே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஸ்டார்டிங் ஒரு வீட்டை காமிச்சாங்கல்ல, அந்த வீட்டு வாசல்ல புரோக்கர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு தான் நம்ம ஹீரோ வராரு. ஹீரோவோட பேரு சிவா அப்படின்றது. இந்த ஊருக்கு தான் டிரான்ஸ்பர் கிடைச்சிருக்கு போல. இந்த வீட்டை தான் பாக்குறதுக்காக வந்திருக்காரு. இந்த புரோக்கர் இருக்கார்ல, வீட்டெல்லாம் சுத்தி காட்டுறாரு. ஆனா ஒரு ரூமுக்கு மட்டும் கூட்டு போக மாட்டாரு. அதை மீறியும் சிவா என்ன பண்றாருன்னா, அந்த ரூமை வந்து பாத்துறாரு. அந்த ரூம்ல ஒரு தையல் மிஷின் இருக்கிறத கவனிக்கிறாரு. என்ன தையல் மிஷின் எடுக்காம இருக்குன்னு கேக்குறாரு. சார், நீங்க வேணும்னா நான் எடுத்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, என் ஒய்ஃப் தைப்பா, தையல் மிஷின் இங்கேயே இருக்கட்டும்ன்ற மாதிரிலாம் சிவா சொல்றாரு. சிவாக்கு இந்த வீடு ரொம்பவே பிடிச்சிருது. அட்வான்ஸ் காசெல்லாம் தந்துட்டு இருக்காரு. உங்களோட கமிஷன் பொருள்லாம் இறக்குனதுக்கு அப்புறம் மொத்தமா தந்துடுறேன்னு சொல்றாரு. அதுக்கு என்ன சார், பொறுமையாவே தாங்கன்ற மாதிரி இந்த புரோக்கரும் சொல்றாரு. இந்த புரோக்கருக்கு இங்க பேய் நடமாட்டம் இருக்கிறது நல்லாவே தெரியும் போல. இப்ப இவர் போனதுக்கு அப்புறம் பயப்படுறாரு. இங்க இருந்து கிளம்பணும்ன்ற மாதிரி கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப ஹீரோவும் கிளம்பி ஸ்டேஷனுக்கு வந்துடுறாரு. புது இன்ஸ்பெக்டர் வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே வணக்கம்லாம் வச்சிட்டு இருக்காங்க. இங்க ரமேஷ்னு ஒருத்தர் இருக்காரு. இவர் தான் இந்த ஸ்டேஷனோட எஸ்ஐயா இருப்பாரு. நான் இதே ஊர் தான் அப்படின்ற மாதிரிலாம் இவர்கிட்ட பேசிட்டு இருக்காரு. எந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்கன்ற மாதிரி கேக்குறாரு. நம்ம ஹீரோ ஒரு வீட்டை பார்த்து வச்சிருக்காருல, அதை பத்தி சொல்லிட்டாரு. ஃபேமிலி வரணும், அதுக்கப்புறம் தான் அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து எஸ்ஐ ஆன ரமேஷ்க்கு போன் கால் வருது. ஒரு வீட்டுல திருட்டு போயிருக்கு போல, நம்ம உடனே அந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டாரு. கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சிவாவும் இவரும் சேர்ந்த மாதிரி கிளம்புறாங்க. ஒரு வீட்டுல திருட்டு நடந்திருக்கு பாத்தீங்களா, அந்த வீட்டுக்கு இவங்க வந்துடுறாங்க. வந்தவங்க அந்த நபர் கிட்ட என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி நமக்கு சிவா வரப்போற வீட்டை காட்டுறாங்க. அந்த வீட்டுக்கு ஆளுங்க பொருள் இறக்குறதுக்காக வந்திருக்காங்க. சிவா அனுப்பிவிட்ட பொருள் தான் இறக்கிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் வேலையெல்லாம் முடிச்சிடுறாங்க. அதுல ஒருத்தர் தம் அடிச்சிட்டு இருக்காரு. அந்த புகை பறந்து போதில்ல, அதுல ஒரு பொண்ணோட உருவம் தெரியுது, பேய் மாதிரி தெரியுது. இத பாக்குற இந்த நபர் செம்மையா பயப்படுறாரு. இன்னொருத்தர்கிட்டயும் காட்டுறாரு. அவருக்குமே அந்த பேய் தெரியுது. அதனால வேலையை முடிச்சிட்டோம், நாங்க கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி பதறி அடிச்சு இங்க இருந்து கிளம்புறாங்க. என்ன இப்படி போறாங்க, அந்த பேயை தான் பாத்துட்டாங்க போலன்ற மாதிரி புரோக்கரும் கிளம்புறாரு.
இப்ப நமக்குமே உள்ள இருக்க அந்த பேயை காட்டுறாங்க. ஒரு லேடி தான் இங்க பேயா இருக்காங்க. அந்த லேடிக்கு ஒரு பொண்ணும் இருக்காங்க. அந்த பொண்ணு இருக்காங்கல்ல, அம்மாவை பார்த்து லைட்டா ஸ்மைல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சிவா ஒரு திருட்டு கேஸை விசாரிச்சாரு பாத்தீங்களா? அந்த திருடன் என்ன பண்ணிருப்பான்னா, ஜன்னலை கட் பண்ணிட்டு உள்ள நுழைஞ்சிருப்பான். நிறைய பொருளை திருடிட்டு போயிருப்பான். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கேஸ் வந்திருக்கா? ஏன்னா நீங்க இந்த ஊரை சேர்ந்தவர் தானே அப்படின்ற மாதிரி சிவா கேக்குறாரு. சார், இந்த ஊர்ல இருக்க திருட்டு பசங்க எல்லாரையும் எனக்கு தெரியும் சார். அவனுங்க இவ்வளவு சாமர்த்தியமாலாம் திருட மாட்டாங்க. பக்கத்து ஊர் ஆளுங்க தான் திருடி இருக்காங்க போல அப்படின்ற மாதிரிலாம் இந்த ரமேஷ்மே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி பேசிட்டு இருக்கும் போது 2 பேர் நடந்து வந்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் திருட்டு முடியோட நடந்து வந்துட்டு இருக்காங்க. யாரா நீங்க அப்படின்ற மாதிரி இவங்க நிறுத்தி கேள்வி எல்லாம் கேக்குறாங்க. சாண பிடிக்கிறதுக்காக வந்தோம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சமாளிக்கிறாங்க. சரி, இந்த இடத்துலலாம் இப்படி நடமாடிட்டு இருக்க கூடாது, கிளம்புங்க அப்படின்ற மாதிரி இவரை அனுப்பி விடுறாரு. அவனுங்க அமைதியா கிளம்பிடுறாங்க. அவனுங்க ஒருவேளை இந்த திருட்ட பண்ணிருக்க கூட வாய்ப்பு இருக்கு. இப்ப சிவா வீட்டுக்கு வரும்போது ஒய்ஃபும் பொண்ணும் வந்திருக்காங்க. ஒய்ஃபோட பேரு மீனா, பொண்ணோட பேரு தீபா அப்படின்றது. இவருமே பொண்ணு கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருக்காரு. நான் போய் முதல்ல குளிச்சுட்டு வரேன் அப்படின்ற மாதிரி குளிக்கிறதுக்காக பாத்ரூம் வந்துடுறாரு. ஒய்ஃபும் சமையல் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப சிவா குளிச்சுட்டு இருக்கும் போது பொண்ணு கூப்பிடுற மாதிரி சவுண்ட் கேக்குது. இருமா, அப்பா வரேன்ற மாதிரி இவரும் குளிச்சுட்டு இருக்காரு. உண்மையில அந்த பொண்ணு கூப்பிட்டு இருக்க மாட்டா. அந்த பொண்ணு தையல் மிஷின் தான் பார்த்துட்டு இருக்கா. தையல் மிஷின் பார்த்த இடத்துல வேற ஒரு சின்ன பொண்ணை பாக்குறா போல. என்ன இங்க ஒரு சின்ன பொண்ணு இருக்கான்ற மாதிரி இந்த பொண்ணுமே பயந்து வேகமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறா. அதாவது அந்த பேயை பார்த்து இந்த பொண்ணு பயப்பட ஆரம்பிக்கிறா. இப்ப எல்லாருமே சாப்பிடறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. பொண்ணு மட்டும் அப்செட்டா உட்காந்துட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேயை பார்த்தால, அதை பத்தியே தான் யோசிச்சுட்டு இருக்கா. என்ன சாப்பிடாம யோசிச்சுட்டு இருக்க, சாப்பிடுன்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த பொண்ணு சாப்பிடவே ஆரம்பிக்கிறா. மீனா ஊருக்குள்ள வரும்போது ஊரை பார்த்தாங்கல்ல, சூப்பரா இருக்குங்க, சுத்தி பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் கிட்ட கேக்குறாங்க. 2 நாள் நான் ஃப்ரீ தான், சுத்தி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்டுமே ஏத்துக்கிறாரு. இப்ப மறுநாள் காலையில இவங்க குடும்பத்தோட சுத்தி பார்க்கறதுக்காக கிளம்புறாங்க. நிறைய ஸ்பாட்லாம் இருக்கும்ல, அந்த இடத்தெல்லாம் சுத்தி பார்க்கறாங்க. அதே மாதிரி இவர் கூட வேலை பார்க்குற ஒவ்வொருத்தர் வீட்டுக்கா போயிட்டு இருக்காங்க. இப்ப சிவா வேலைக்கு கிளம்பிட்டு இருக்கும் போது பொண்ணு எனக்கு பால் வேணும்னு கேக்குறா. யார் கூட விளையாடுவேன்ற மாதிரி கேக்குறாரு. எனக்கு ஒரு பொண்ணு ஃப்ரெண்டு கிடைச்சிருக்கா, அவ கூட விளையாடுவேன்ற மாதிரி சொல்றாங்க. இது பொண்ணு ஃப்ரெண்டு கிடைச்சிருக்காளா, இங்க எப்படி ஃப்ரெண்டு கிடைச்சிருப்பா அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. பெருசா கண்டுக்காம இந்த இடத்தை விட்டு கிளம்புறாரு. இவர் ஸ்டேஷனுக்கு வரும்போது தான் அந்த 2 திருடங்களை லாக் பண்ணி உட்கார வச்சிருக்காங்க. ரமேஷ் தான் லாக் பண்ணி உட்கார வச்சிருப்பாரு. அதாவது சாண பிடிக்கிறவங்கன்ற மாதிரி ஏமாத்திட்டு போனாங்கல்ல, அவங்க உண்மையில திருட்டு வேலை பாக்குறவங்களா இருப்பாங்க. நம்ம ஹீரோ வெளியே போனார்ல, அந்த சமயம் ஹீரோவோட வீட்லயே திருடுறதுக்கு ட்ரை பண்ணிருப்பாங்க. அப்பதான் ரமேஷ் பிடிச்சிருப்பாரு. அந்த திருடனுங்க கொஞ்சம் பயந்து போன மாதிரி இருக்காங்க. சார், நீங்க வீட்டுல இல்லன்னு தெரிஞ்சுதான் திருடுறதுக்காக போனோம் சார், ஆனா வீட்டுல வேற யாரோ இருந்தாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. என்னடா வளர்றீங்க அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. ரமேஷும் இவனுங்க ஏமாத்தி தப்பிக்க பாக்குறாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சார், இல்ல சார், உண்மையிலேயே நாங்க பார்த்தோன்ற மாதிரிலாம் இவனுங்க சொல்றாங்க. என்ன பாத்தீங்க, தெளிவா சொல்லுங்கன்னு சிவா கேக்குறாரு. இவங்களுமே பார்த்த விஷயத்த சொல்றாங்க. ஹீரோவும் ஒய்ஃபும் இல்லாத சமயம் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு திருடுற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அப்பன்னு பார்த்து தையல் மிஷின் சவுண்டு கேட்கும். என்ன எதுன்னு பாக்குறதுக்காக போயிருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு அம்மா பொண்ணை பார்த்திருப்பாங்க. இதை பாக்குற இவங்களுக்கு தூக்கி வாரி போட்டிருக்கோம். இது பேயின்றதா உங்களுக்கு தெரியுது. அங்க இருந்து தெரிச்சு ஓடி இருப்பாங்க. அப்பதான் ரமேஷ் கிட்டே இவங்க மாட்டிருப்பாங்க. ரமேஷ் இந்த விஷயத்த நம்ப மாட்டாரு. இவனுங்க பொய் சொல்றதா சொல்றாரு. ஆனா இவனுங்க 2 பேர் இருக்காங்கல்ல, ஏற்கனவே அந்த லேடியை நாங்க பார்த்திருக்கோம் சார், வேற ஒரு வாட்டி திருட போகும்போது தான் பார்த்திருக்கோம். அந்த சம்பவம் 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி இவனுங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வீட்டுல திருடுறதுக்காக போயிருப்பாங்க. அப்படி போகும்போது மாஸ்க் போட்டு மூஞ்ச மறைச்ச ஒருத்தன் அந்த வீட்டை விட்டு வெளியே போயிருப்பான். மறுநாள் தான் அந்த லேடி இறந்து போயிட்டாங்கன்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கும். அந்த லேடியோட பேய் தான் அந்த இடத்துல இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் இந்த திருடன் சொல்றான். இவன் சொல்றதுல உண்மை இருக்குன்றத சிவாவும் புரிஞ்சுக்கிறாரு. காரணம், அந்த வீட்டை சுத்தி பார்க்கும்போது தையல் மிஷினை பத்தி கேட்டிருப்பாரு. புரோக்கர் கொஞ்சம் திணறி பதில் சொல்லியிருப்பாரு. இதை தாண்டி இவர் குளிச்சுட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு பொண்ணு கூப்பிட்ட மாதிரி சவுண்ட் கேட்டிருக்கோம். இவரோட பொண்ணு வாய்ஸ் மாதிரியும் தெரிஞ்சிருக்காது. இதை தாண்டி ஒரு பொண்ணு ஃப்ரெண்டு கிடைச்சிருக்கிறதா சொன்னாங்கல்ல, பொண்ணு பார்த்தது இறந்து போன அந்த சின்ன பொண்ணா கூட இருக்கலாம்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப வீட்டுக்கு வரவர் பொண்ணு கேட்ட மாதிரியே பாலை வாங்கிட்டு வந்திருக்காரு. அப்ப குளிச்சுட்டு வந்து உனக்கு காத்து நிரப்பி தரேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. பொண்ணுமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறா. இவர் குளிக்கிறதுக்காக வரும்போது சோப்புல முடியா ஒட்டிட்டு இருக்கு. எத்தனை வாட்டி என் சோப்பை எடுக்காதுன்னு சொல்லியிருக்கேன், ஏன் இப்படி பண்றேன்னு ஒய்ஃப் கிட்ட கேக்குறாரு. நானும் உங்க சோப்பை எடுக்கவே இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க. பேய் யூஸ் பண்ணிருக்குன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப இவருமே பால்ல காத்தடிக்கலாம் நினைக்கிறாரு. அந்த சமயம் பொண்ணு யாரையோ பார்த்த மாதிரி பேசிட்டு இருக்கா. இவ யார பார்த்து பேசிட்டு இருக்கான்ற மாதிரி யோசிக்கிறாரு. யார்கிட்டமா பேசிட்டு இருக்கன்னு கேக்குறாரு. என் ஃப்ரெண்டை பத்தி சொன்னல, இதுதான் என் ஃப்ரெண்டுன்ற மாதிரி அந்த பொண்ணு காட்டுறா. அங்க யாருமே இல்ல. இப்ப இவருமே ஒய்ஃபை பார்த்து பேசுறதுக்காக வராரு. பொண்ணு தனியா பேசிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆமா, எப்ப பாரு டிரான்ஸ்ஃபர் அப்படின்ற மாதிரி புது இடமா வந்துட்டு இருக்கோம். அவளுக்கு ஃப்ரெண்டே கிடைக்கல, அதனால இமேஜினரி ஃப்ரெண்டை கிரியேட் பண்ணிருக்கா போல அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க.
இதுக்காக தான் உங்க அப்பா அம்மா கிட்ட பேசி இந்த இடத்துக்கு வர சொல்லி சொன்னேன், நீங்க தான் கேட்கவே மாட்டீங்க, பேசுங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவருமே யோசிக்கிறாரு, சரி சீக்கிரமா பேசி என்னோட அப்பா அம்மாவை இங்கேயே கூட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப நைட்டு நேரம் சிவாவும் வாசல் கிட்ட நின்னு தம் அடிச்சிட்டு இருக்காரு. அப்படி தம் அடிச்சிட்டு இருக்கும் போது பொண்ணு தனியா நடந்து போறது இவருக்கு தெரியுது. என்ன தனியா நடந்து போயிட்டு இருக்கா, எங்க போயிட்டு இருக்கான்ற மாதிரி யோசிக்கிறாரு. தையல் மிஷின் இருக்கிற ரூமுக்கு தான் நடந்து போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தா இவரோட ஒய்ஃப் உட்காந்து தச்சிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல என்ன இவ தச்சிட்டு இருக்கான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. பக்கத்துலயே தான் பெட்ரூம் இருக்கும். அந்த இடத்துல ஒய்ஃப் படுத்துட்டு இருக்க மாதிரி தெரியுது. என்ன ஒய்ஃப் ரெண்டு இடத்துல இருக்கான்ற மாதிரி இவர் ஷாக் ஆயிட்டு இருக்காரு. இந்த வாட்டி அந்த தையல் மிஷினை பார்க்கும்போது ஒய்ஃப் தெரியல, வேற ஒரு லேடி தான் தெரியுறாங்க. அந்த லேடியும் என்ன வேணும் அப்படின்ற மாதிரி இவரை பார்த்து கோவமா கேட்கறாங்க. பயத்துல இவருக்கு மயக்கமே வந்துருது போல. மயக்கம் போட்ட மாதிரி பொத்துனி கீழே விழுந்துடுறாரு. இப்ப மறுநாள் காலையில நைட்டு நடந்ததை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காரு. என்னாச்சுங்க, ஏன் இப்படி இருக்கீங்கன்ற மாதிரி ஒய்ஃப் கேட்கறாங்க. அதெல்லாம் ஒன்னும் இல்லைன்ற மாதிரி இவருமே பல் விளக்குறதுக்காக வந்துடுறாரு. நைட் எப்படி அப்படி தெரிஞ்சது, ஒய்ஃப் ரூம்ல தூங்கிட்டு இருந்தா, அப்ப வேற ஒருத்தங்க தான் ஒய்ஃப் மாதிரி தெரிஞ்சிருக்காங்க, அந்த பேய் தான் தெரிஞ்சிருக்குன்னு யோசிக்கிறாரு. இப்ப சிவா ஸ்டேஷன்ல வச்சோம் அதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப ரமேஷ் உள்ள வர சொல்லி சொல்றாரு. அந்த வீட்டுல யாரோ இறந்து போனதா அந்த திருடங்க சொன்னாங்கல்ல, அது யாருன்னு தெரியுமான்ற மாதிரி கேக்குறாரு. என்ன சார் அவனுங்க சொல்றதை நம்புறீங்களான்னு ரமேஷ் கேக்குறாரு. நம்பாம இருக்க முடியல, அதனால தான் கேக்குறேன்னு சொல்றாரு. சார் அந்த சமயம் நான் ட்ரைனிங்ல இருந்தேன் சார், எனக்கு அந்த வீட்டுல யாரு இறந்தாங்கன்னு எக்ஸாக்டா தெரியாது, என் அப்பாக்கு எல்லாத்த பத்தியும் தெரிஞ்சிருக்கும், என் அப்பா அந்த சமயம் டியூட்டில தான் இருந்தாருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப அப்பாவை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவரை பொறுத்த வரைக்கும் முன்னாள் போலீஸ் போல. ஓஹோ நீங்க தான் புது இன்ஸ்பெக்டரா அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு. இப்ப இன்ஸ்பெக்டரான சிவா இருக்கார்ல, அங்க இறந்தவங்களை பத்தி கேக்குறாரு. ரமேஷ் அப்பா இருக்கார்ல, அங்க இருந்த லேடியோட பேரு காயத்ரி அப்படின்றது. ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாரு, பொண்ணும் காயத்ரியும் மட்டும்தான் அந்த வீட்டுல இருந்தாங்க. ஒரு நாள் நைட்டு ரெண்டு பேருமே கொடூரமா இறந்து போயிருந்தாங்க. அப்ப இருந்த இன்ஸ்பெக்டர் கேஸ விசாரணை பண்ணாரு. ஆனா கடைசி வரைக்கும் அவரால் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியல. அப்படியே கேஸ நாங்க மூடிட்டோம் சார், இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அந்த வீட்டுல பேய் நடமாட்டம் இருக்குன்னு நிறைய பேர் நம்பிட்டு இருக்காங்க. கடைசியா ஒருத்தங்க தங்க வந்தாங்க, அவங்க கொஞ்ச நாள்லயே காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்ப நீங்க வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் அப்பா சொல்லிட்டு இருக்காரு. அப்பவும் காஃபி குடிச்சிட்டு போங்கன்ற மாதிரி உள்ளலாம் கூப்பிடுறாரு. ஹீரோ கொஞ்ச நேரம் இந்த இடத்துல இருந்துட்டு கிளம்புறாரு. சிவா இன்னும் வீட்டுக்கு வரல. ஒய்ஃப் இருக்காங்கல்ல, பொண்ணை தூங்க வச்சிடுறாங்க. இப்ப நடந்து போலான்னு நினைக்கும் போது இவங்களுக்கு வேற ரூம்ல இருந்து சவுண்ட் கேக்குது. அந்த தையல் மிஷின் இருக்க ரூம்ல இருந்து சவுண்ட் கேக்குது. பாக்குறதுக்காக வந்தா தையல் மிஷின் ஆட்டோமேட்டிக்கா ஓடிட்டு இருக்கு. என்ன ஆட்டோமேட்டிக்கா ஓடிட்டு இருக்குன்ற மாதிரி இவங்க ஷாக்கிங்கா பாக்குறாங்க. அப்போ ஒரு சின்ன பொண்ணு கண்ணுக்கு தெரியுறா. அந்த சின்ன பொண்ணு இவங்களை நோக்கி ஓடி வரா. இவங்க உடம்புக்குள்ள பூந்து அடுத்த சைடு வரா. என்ன இப்படி வரான்ற மாதிரி இவங்க ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. சிவாக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலி இருந்தாங்கல்ல, அவங்க ஃபாதர் கிட்ட பயந்த மாதிரி பேசியிருப்பாங்க. அதை பத்தியும் ரமேஷோட அப்பா சொல்லியிருப்பாரு. அதனால ஃபாதரை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அந்த வீட்டுல பேய் நடமாட்டம் இருக்கிறது உண்மைதான், அதை அவங்க நல்லா ஃபீல் பண்ணியிருக்காங்க. அந்த பேய் தினமும் அவங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி அவங்க நினைச்சாங்க. என்கிட்ட வந்து ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. நான் ஹெல்ப் பண்றதை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்குள்ள அவங்க வீட்டை விட்டு காலி பண்ணிட்டு போயிடலான்ற மாதிரி யோசிச்சாங்க. சரி இப்போ உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு கேக்குறாரு. ஆமான்ற மாதிரி இவருமே சொல்றாரு. அந்த தையல் மிஷினை அங்க இருந்து கிளியர் பண்ணுங்க, அப்படி கிளியர் பண்ணாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சிவா ஒய்ஃபை பயமுறுத்த கூடாதுன்னு நினைக்கிறாரு. அதனால ஒய்ஃப் தூங்கினதுக்கு அப்புறம் ரமேஷை வீட்டுக்கு வர வச்சிடுறாரு. ரெண்டு பேருமே சைலண்டா அந்த தையல் மிஷினை வெளியே கொண்டு வந்துடுறாங்க. வெளியே ஒரு குட்டி யானை இருக்கு, அந்த குட்டி யானையில தையல் மிஷினை வச்சிடுறாங்க. சார் நான் போய் டிஸ்போஸ் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் ரமேஷ் சொல்றாரு. அப்படி சொன்ன ரமேஷை திரும்பி பார்க்கும்போது தையல் மிஷின் காணாம போயிருது. என்ன அதுக்குள்ள காணாம போயிருச்சு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. பார்த்தா தையல் மிஷின் உள்ள ஆப்ரேட் ஆகிற சவுண்ட் கேக்குது. இவங்க ரெண்டு பேருமே உள்ள செக் பண்றதுக்காக வராங்க. அந்த இடத்துல மிஷின் ஆப்ரேட் ஆன மாதிரி இருக்கு. இதை பாக்குற இவங்க ரெண்டு பேருக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. இங்கதான் படத்தோட இன்ட்ரோல போடுறாங்க. ரமேஷ் சுத்தமா நம்பாம தானே இருந்தாரு, ஆனா கண்ணால பார்த்ததுனால பயப்பட ஆரம்பிச்சிடுறாரு. இதுக்கப்புறம் உங்க வீட்டு பக்கம்லாம் என்ன கூப்பிடாதீங்க சார், நான் பூஜை பண்ணிட்டு வந்தேன், எடுத்துக்கோங்கன்ற மாதிரி பிரசாதத்தெல்லாம் தராரு. இப்ப சிவா என்ன பண்றாருன்னா ஃபாதரை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியுமான்ற மாதிரி கேக்குறாரு. அதே மாதிரி அந்த கேஸ் இன்னும் சால்வ் ஆகாம இருக்குல்ல, அதை நம்ம சால்வ் பண்ணா என்னன்ற மாதிரி சிவா யோசிக்கிறாரு. போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டரை பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்காரு. எப்படி அந்த கொலை நடந்தது அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இவங்களுமே எப்படி அந்த கொலை நடந்தது அப்படின்றத பத்தி சொல்றாங்க. அதாவது அங்க கிடைச்ச எவிடன்ஸை வச்சும் போஸ்ட்மார்ட்டம் பண்ண பாடியை வச்சும் சொல்றாங்க. எதுக்காக சார் இதெல்லாம் கேக்குறீங்க, அந்த கேஸை ரீஓபன் பண்ண போறீங்களான்னு கேக்குறாங்க. அதெல்லாம் இல்ல, சும்மா தான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி இவருமே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாரு. இவர் ரமேஷை கூட்டிட்டு வீட்டுக்கு வரும்போது ரமேஷ் வேணான்னு சொல்றாரு. அதெல்லாம் ஒண்ணே இல்ல வான்ற மாதிரி இவர் ரமேஷை வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாரு. ஒய்ஃபுமே காஃபி போடுறன்ற மாதிரி கிச்சனுக்குள்ள போயிடுறாங்க. அப்ப ஹீரோ இருக்கார்ல, பொண்ணு விளையாண்ட பாலை வச்சு விளையாடுறாரு. இவரு தட்டும் போது சவுண்ட் கேட்காம வேற ஒரு வாட்டி சவுண்ட் கேக்குது. என்ன கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு சவுண்ட் கேக்குதுன்னு செக் பண்றதுக்காக அந்த ரூம் கிட்ட வராங்க. அந்த இடத்துல பால் ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆயிட்டு இருக்கு. அந்த சின்ன பொண்ணு தான் பாலை வச்சு விளையாடிட்டு இருக்கா. இதை பாக்குற இவங்க பயந்து போயிருக்காங்க. இப்ப ஒய்ஃபை பாக்குறதுக்காக வராங்க.
ஒய்ஃப் பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்காங்க. காரணம் என்ன தெரியுமா? அந்த பேய் தான் ஒய்ஃப் உடம்புக்குள்ள போய் ஒய்ஃபை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. அச்சச்சோ, என்ன பேய் ஒய்ஃப் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பயப்படுறாங்க. இப்ப ஒய்ஃப் இந்த இடத்துக்கு வராங்க. ஆனா ஒய்ஃப் பேசல, உடம்புக்குள்ள இருக்க பேய் தான் இவங்கள பார்த்து பேசுது. உனக்கு என்ன வேணும் சிவான்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப சிவாவும் இந்த ரமேஷும் செம்மையா பயந்துட்டு இருக்காங்க. இவருமே ஒய்ஃபை எப்படியாவது நார்மல் நிலைமைக்கு கொண்டு வரணும்ன்ற மாதிரி மீனா மீனான்ற மாதிரி கூப்பிடுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல அவங்க சுய நினைவுக்கு வந்துடுறாங்க. இவர் கையில இருக்க தாயத்தை தொட்டதுக்கு அப்புறம் தான் சுய நினைவுக்கு வந்திருப்பாங்க. மயங்கின மாதிரி கீழே விழுந்துடுறாங்க. எமர்ஜென்சினா கூப்பிடுங்கன்ற மாதிரி ஃபாதர் சொல்லியிருப்பாரு. இவங்களுமே கால் பண்ணி வர வச்சிடுறாங்க. ஃபாதர் ஒரு அசிஸ்டன்ட் கூட தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஒய்ஃப் உடம்புல தான் இன்னும் பேய் இருக்கு போல. இப்ப ஃபாதர் சில மந்திர வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஒய்ஃப் உடம்புக்குள்ள இருக்க பேய் இருக்குல்ல, ஃபாதர் கண்ட்ரோலுக்கு வர ஆரம்பிச்சிருது. இப்ப பேயை இவங்க கண்ணால பாத்துட்டு இருக்காங்க. உனக்கு என்ன வேணும், எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஃபாதர் கேட்கிறாரு. இப்ப அந்த பேயான காயத்ரி சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்ன யாரு கொலை பண்ணானே எனக்கு தெரியல, எதுக்காக இப்படி பண்ணாங்கன்ற கேள்வி எனக்கு இருக்கு. அந்த கேள்விக்கான பதில் கிடைக்காம நான் இங்க இருந்து போக மாட்டேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. அன்னைக்கு நைட்டு காயத்ரி தையல் மிஷின்ல வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அப்ப இவங்களுக்கு பின்னாடி யாரோ வந்து நிக்கிறாரு. அந்த உணர்வு வந்து திரும்பலான்னு நினைக்கிறதுக்குள்ள அந்த நபர் இருக்கார்ல, இவங்களை அடிச்சிருப்பாரு, சாவடிச்சிருப்பாரு. என்ன மட்டும் இல்லாம என் பொண்ணி அவன் சாவடிச்சிட்டான், அவன் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அதை சீக்கிரமா இன்ஸ்பெக்டர் கண்டுபிடிப்பாரு. இப்ப உடம்பை விட்டு போன்னு சொல்றாரு. கண்டுபிடிக்கிற வரைக்கும் நான் உடம்பை விட்டு போக மாட்டேன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. போய் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி மந்திரத்தை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல அவங்க உடம்பை விட்டு போக வச்சிடுறாரு. உடனே இந்த மிஷினையும் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அந்த மிஷின் கிட்டயும் மந்திரத்தெல்லாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல மிஷினையே இவர் நார்மல் ஆக்கிடுறாரு போல. சீக்கிரமா இந்த மிஷினை பாட் பாட்டா பிரிச்சு தண்ணிக்குள்ள போட்டுருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. மூட்டை கட்டி போடுங்கன்ற மாதிரியும் சொல்லிட்டாரு. ஆளுங்களும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இப்ப ரமேஷ் பாட் பாட்டா பிரிச்சிடுறாரு. நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி மூட்டை கட்டி இங்க இருந்து கொண்டு போறாரு. இந்த ஃபாதர் கூட அசிஸ்டண்டா ஒருத்தர் வந்தாரு பாத்தீங்களா, அவர் இந்த ரமேஷ குறுகுறுன்னு பாக்குறாரு. இப்ப ஃபாதரை தள்ளி கூட்டு வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. இவர் ஃபாதர் கிட்ட என்ன பேசுறாரு அப்படின்றது தெரியல. கொஞ்ச நேரம் ஃபாதர் கிட்ட இவர் பேசிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஃபாதர் இருக்கார்ல, ஹீரோ கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. நான் பேயை இன்னும் முழுசா கண்ட்ரோல் பண்ணல, தற்காலிகமா தான் கண்ட்ரோல் பண்ணிருக்கேன். நீங்க சீக்கிரமா குற்றவாளியை கண்டுபிடிக்கிறது நல்லது அப்படின்ற மாதிரி இந்த ஃபாதர் சொல்லிட்டாரு. இதை தாண்டி என்னோட அசிஸ்டன்ட் ஒரு விஷயத்த சொன்னாரு, நம்புறதா வேணாமான்னு எனக்கு தெரியல. நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்றேன், நீங்க இதுக்கப்புறம் பாத்துக்கோங்கன்ற மாதிரி விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த வீட்டுல காயத்ரின்னு ஒருத்தங்க இருந்தாங்க பாத்தீங்களா, அந்த காயத்ரி உயிரோட இருந்த சமயத்துல ரமேஷ் அடிக்கடி இந்த வீட்டு பக்கம் நடமாடி இருப்பாரு போல, அவங்கள சைட் அடிக்கிறதுக்காக வந்திருப்பாரு போல. இத பத்தி தான் என்னோட அசிஸ்டன்ட் சொன்னான்ற மாதிரி ஃபாதர் சொல்றாரு. நான் கிளம்புறேன்ற மாதிரி கிளம்பிடுறாரு. இந்த இடத்துல சிவா சில விஷயங்களை யோசிச்சு பாக்குறாரு. அது என்னன்னா, ரமேஷ் எந்த வீட்டுல வாடகைக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்டார்ல, இவர் இந்த வீட்டை பத்தி சொன்னோன்னா ரமேஷோட முகம் லைட்டா மாறி இருக்கும். எதனால மாறுச்சு அப்படின்ற மாதிரிலாம் இப்ப யோசிக்கிறாரு. இதை தாண்டி அந்த திருடன் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பான். நாங்க ரெண்டு பேருமே திருடுறதுக்காக போனோம், அப்ப மாஸ்க் போட்ட மாதிரி ஒருத்தன் வீட்டை விட்டு கிளம்பி போனான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அப்படி சொல்லிட்டு இருக்கும் போது ரமேஷோட முகம் கொஞ்சம் மாறி இருக்கும். ஒருவேளை அவன் தான் வீட்டுக்குள்ள வந்து கொலை பண்ணிருப்பானான்ற மாதிரி யோசிக்கிறாரு. அதே மாதிரி போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் லேடி இருக்காங்கல்ல, பாக்ஸிங் கிளவுஸை வச்சு குத்துற மாதிரி இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இவனுமே பாக்ஸிங் பிளேயரா இருப்பான். அவன் வீட்டுக்கு ஒரு வாட்டி போனார்ல, அப்ப அந்த மாதிரி போட்டோவை பார்த்திருப்பாரு. ரமேஷ் தானே நான் டிஸ்போஸ் பண்ணிட்டு வரேன்னு சொன்னாரு. இப்ப கொலை மாதிரியான ஒரு பகுதிக்கு வந்துடுறாரு. அந்த மூட்டையை குளத்துக்குள்ள தூக்கி போட்டுறாரு. இதுக்கப்புறம் உன்னால எனக்கு தொல்லை இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்ப இவர் தான் ஏதோ பண்ணிருக்காரு போல. இந்த சைடு சிவாக்கு டவுட் வந்துருச்சுல, ரமேஷ் வீட்டுக்கு வந்து செக் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. ரமேஷ் இல்லாத சமயம் வீட்டுக்குள்ள வந்து இவர் ஒவ்வொரு இடமா பார்த்துட்டு இருக்காரு. அப்ப பின்னாடி இருந்து வந்த ரமேஷ் இவர் அடிக்க ஆரம்பிக்கிறாரு. இவனுக்கு தெரிஞ்சிருச்சு போலன்ற மாதிரி தான் சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. இவங்க ரெண்டு பேரும் இப்ப மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ரமேஷ் அடி வாங்கிட்டு இருக்கும் போது அப்பா வந்துடுறாரு. எதுக்கு என்னோட பையனை அடிக்கிறீங்கன்ற மாதிரிலாம் கோபமா கேட்கிறாரு. உங்க பையன் தான் காயத்ரியை சாவடிச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எது என் பையன் சாவடிச்சானா? என் பையன் பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல. அந்த சமயம் அவன் ட்ரைனிங்ல இருந்தான்ற மாதிரி அப்பா சொல்றாரு. அப்பா இப்படி சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கும் போது இவன் தெனாவட்டா சிரிச்சிட்டு இருக்கான். இதை வச்சே இவன் தான் பண்ணிருக்கான்றது அப்பாக்கும் தெரிய ஆரம்பிச்சிருது. ஆமாப்பா, நான் தான் இந்த விஷயத்த பண்ணன்ற மாதிரி இவன் சொல்றான். நீ தான் பண்ணியா, எதுக்காகடா இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி அப்பா கேட்டுட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் அந்த பேயால எதுவுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி தான் இவன் தெனாவட்டா பேசிட்டு இருக்கான். ஆனா அந்த அம்மா பொண்ணோட பேய் திரும்பி இவன் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்குது. பேய் கம்ப்ளீட்டா போலன்றது இவனுக்கு தெரிய வருது. இப்ப தெரிஞ்ச அந்த பேயான காயத்ரி இருக்காங்கல்ல, எதுக்காக இப்படி பண்ண அப்படின்ற மாதிரிலாம் இவனை பார்த்து கேட்கறாங்க. இவனுமே இந்த இடத்துல பயங்கரமா சிரிக்கிறான். எதுக்காக இந்த விஷயத்த பண்ணான்றதா சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா காயத்ரியோட ஹஸ்பண்ட் இறந்து போயிருப்பாரு. காயத்ரியும் பொண்ணும் இந்த இடத்துல ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருப்பாங்க. ரொம்ப சந்தோஷமா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க. ஆக்சுவலா எலெக்ஷன் வரப்போகுதுன்னா வீட்டுக்கு நோட்டீஸ்லாம் தரதுக்காக வருவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி தரதுக்காக 4-5 பேர் வந்திருப்பாங்க. அதுல ஒருத்தரா இவருமே வந்திருப்பாரு.
இவருக்கு இவங்க மேல ஒரு கண் இருந்திருக்கும், அதாவது ஆசைப்பட்டிருப்பாரு. அடிக்கடி இவங்களை பார்க்கறதுக்காக இந்த வீட்டு பக்கம் இவர் வந்துகிட்டே இருப்பாரு. இவர் இந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்கும் போதுதான் அந்த ஃபாதரோட அசிஸ்டன்ட் பார்த்திருக்காரு போல. அதே மாதிரி இவருக்கு ஆசை இருக்கிறத பத்தி அந்த காயத்ரிக்கு எதுவுமே தெரியாது. ஒரு ஸ்டேஜ்ல இவர் இருக்கார்ல, நம்ம லவ்வ வெளிப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி அவங்க வீட்டுக்கு வந்திருப்பாரு. அவங்க ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு இருக்காங்க, கதை வேற திறந்திருக்கும். இவர் உள்ள வந்து குறுகுறுன்னு அவங்களையே பார்த்துட்டு இருக்காரு. அவங்க தலையை தோட்டிக்கிட்டே திரும்பி பார்க்கும் போதுதான் இவர் நிக்கிறது தெரிய வருது. பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. எப்படி நீ உள்ள வந்த அப்படின்ற மாதிரிலாம் கோவப்படுறாங்க. முதல்ல வெளியே போன்ற மாதிரி தள்ளிட்டு இருக்காங்க. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் ப்ரொபோஸ் பண்றதுக்காக தான் வந்தேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா இவங்களுக்கு சுத்தமா விருப்பம் இல்ல போல. எனக்கு விருப்பம் இல்ல, முதல்ல இங்க இருந்து கிளம்புன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவர் திரும்ப உங்களை லவ் பண்றேன், நல்லா பார்த்து பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. ஆனா இவங்க கோவப்பட்டு முதல்ல கிளம்புன்ற மாதிரி அனுப்பி விட்டுருப்பாங்க. இவர் பாட்டுக்கு வீட்டுக்குள்ள வந்து குறுகுறுன்னு பார்த்தார்ல, அதனால காயத்ரிக்கு தப்பான ஒப்பீனியன் வந்திருக்கும். இதனால தான் கோவமா திட்டி இவர் அனுப்பி விட்டுருப்பாங்க. இதை நினைச்சு இவரும் பயங்கரமா ஃபீல் பண்ணிருப்பாரு. பேசாம விஷம் குடிச்சு செத்து போயிடலாமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. விஷம் கூட ஊத்திடுறாரு. ஆனா அப்பதான் இவரோட மனசு மாறுது. நம்ம எதுக்கு சாவணும், நம்ம செத்ததுக்கு அப்புறம் அவ வேற யாரையாவது கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருந்தானா அவ கதையை நம்ம முடிக்கணும், அப்பதான் நம்ம நிம்மதியா இருக்க முடியும். நமக்கு கிடைக்காதவ யாருக்கும் கிடைக்க கூடாது அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாரு. அன்னைக்கு நைட்டு இவர் தான் அந்த வீட்டுக்கு வந்திருப்பாரு. இப்பதான் அந்த விஷயத்தை ரிவீல் பண்றாங்க. சோ வந்தவர் என்ன பண்றாருன்னா, இவங்க அசர்றதுக்குள்ள மூஞ்சிலே ஒரு குத்து வைக்கிறாரு. அப்படி வச்சதுலயே அவங்க பாதி இறந்து போயிடுறாங்க. அந்த மிஷின்ல சாஞ்ச மாதிரி தான் அவங்களோட உயிர் போயிருக்கும். அதனால தான் மிஷின் மூலியமா அவங்க ஆவியா இருக்காங்கன்றது நமக்கு தெரிய வருது. அம்மா இறந்து போனதை பார்த்து பொண்ணு பயப்படுறா. என்ன விட்டுருங்கன்ற மாதிரிலாம் கெஞ்சிட்டு இருக்கா. பொண்ணு உயிரோட இருந்தாலும் இவருக்கு தானே பிரச்சனை. அதனால என்ன பண்றாருன்னா, மிஷின்ல இருக்க வயரை எடுத்துடுறாரு. அந்த வயரை வச்சு இந்த பொண்ணோட கழுத்தை நெரிக்கிறாரு. இந்த பொண்ணோட கதையும் முடிச்சிருப்பாரு. இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது அம்மா பொண்ணு ரெண்டு பேருமே இவரை முறைச்சு பாக்குறாங்க. உங்க கையால என்னோட உயிர் போக கூடாது, நானே என்ன சாவடிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சட்டுன்னு பக்கத்துல இருக்க கத்தியை வச்சு இவரோட கழுத்தை இவரே அறுத்துக்கிறாரு. இதை பாக்குற அப்பாவும் இந்த இடத்துல ஃபீல் பண்றாரு. இப்ப காயத்ரி பேயும் இங்க இருந்து மறைகிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இதே சமயம் அந்த மூட்டை இருக்கு பாத்தீங்களா, தெரியாம ஓபன் ஆயிருது. அப்படி ஓபன் ஆனதுல அந்த மிஷின் கொஞ்சம் கரைக்கிட்ட போக ஆரம்பிக்குது. கரைக்கிட்ட அந்த மிஷின் ஒதுங்கி இருக்கு போல. பழைய பொருள்லாம் எடுக்கிறதுக்காக ஒரு வண்டி வந்திருக்கும். அந்த வண்டிக்காரரு இந்த விஷயத்தை கவனிக்கிறாரு. அந்த மிஷினை போட்டு கொண்டு போறாரு. இன்னும் கூட பேய் கம்ப்ளீட்டா லாக் ஆகல அப்படின்ற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.